மார்கழி மாத ராசி பலன்கள் 17/12/2023 முதல் 14/1/2024 வரை. சிம்மம். மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதுவும் குரு வீட்டில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் லாபம் உண்டு. ஆனால் இம்மாதம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் வருகிறது. எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையை செய்தாலும் இதை செய்வோமா வேண்டாமா என்ற இரட்டித்த சிந்தனை அதிகரிக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையாலும் பிரச்சனைகள் உருவாகலாம். கவனம் தேவை. தொடர்ந்து மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். வாக்கிய கணித ரீதியாக நடைபெறும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஏராளமான மாற்றங்களை வழங்கப் போகிறது. கண்டகச்சனியாக வருவதால் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். தொல்லை தரும் எதிரிகளின் பலம் கூடும். வரவு வருவதற்கு முன்னரே செலவு காத்திருக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். கண்டகச்சனியின் ஆதிக்கத்தால் உத்தியோக மாற்றமும் ஊர் மாற்றமும் உறுதியாகலாம். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தளரவிட வேண்டாம். சனி கவசம் பாடி சனி பகவானை தொடர்ந்து வழிபடுவதோடு ஜாதகத்தில் சனியின் பலம் அறிந்து அதற்குரிய சிறப்பு வழிபாடுகளையும் மேற்கொண்டால் செல்வ விருத்தியில் தடை ஏற்படாது. மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். எனவே இக்காலம் ஒரு இனிய காலமாகவே அமையும். தொட்டது துலங்கும். தொழில் வளம் சிறக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர். பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். தனுசு ராசியில் மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நன்மைகளையே வழங்குவார். சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மை ஏற்படும். அதிகார பலம் பெற்றவர்களின் நட்பால் சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் கல்யாண முயற்சிகளில் இருந்த தடை அகலும். மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் பொழுது தனவரவு தாராளமாக வந்து சேரும். படுத்த படுக்கையாக படுக்கையில் கிடந்தவர் கூட பம்பரமாக சுழன்று பணிபுரிய வாய்ப்புகள் கைகூடி வரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தாமதப்பட்ட பொறுப்புகள் தாமாக வந்து சேரும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு தடைகளை மீறி முன்னேற்றம் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு எதையும் திட்டவட்டமாக முடிவெடுக்க இயலாது. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை முடிவடைந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. இம்மாதம் துர்க்கை வழிபாடு துயரங்களை போக்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் 22, 23, 27, 28, ஜனவரி 3, 4, 7, 8, 9.